ஒரு குடும்பத்தை திடீர்னு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த கிருஷ்ணா, சிந்து அப்புறம் முத்துமலர் டெய்லி ஒருத்தவங்க அவமானப்படுறாங்க. அதை வச்சு ஒரு எபிசோட ஃபுல்லாக ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. முத்துமலர் வந்து டீ போட்டதுக்கு ஒரு நாள் அவமானப்படுத்தினதை வச்சு ஒரு எபிசோட் போச்சு. இன்றைக்கி யாரான்னு பார்த்தா இன்றைக்கி சிந்து. இதுக்கு முன்னாடி என்னன்னா கங்கா வேற குமரன் அக்கானான்னு புலம்பிட்டு இருக்காங்க. குமரன் ஃபோன் எடுக்க மாட்டார், 4 நாள் ஆச்சுட்டு. அவர் அங்கே பிக் பாஸ் ஜாலியாக இருக்கார் வேற. இருந்தாலும் அவரை காணான்னு புலம்பிக்கிட்டு இருந்தோடனே மலேசியாவில் இருந்து அவர் ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு பார்த்தா விஜயும் யோசிக்கிறாரு. இதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் நிவினை போய் பார்க்குறாரு. நிவின் எனக்கும் கால் பண்ணல, அங்கே இருக்கவங்களுக்கு கால் பண்ணால் என்னென்னமோ சொல்கிறாங்க, அவர் வரவே இல்லைங்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னா நம்ம மலேசியா போய் தான் பார்க்கணும்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து ஏதோ வந்து அவங்களுக்குள்ள ஆறுதலாம் சொல்லிட்டு கங்கா கிட்டக்க இப்போ தான் அவர் கால் பண்ணார், பேசினார். ஒர்க் பண்ணுற இடத்துல டவர் கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க. மலேசியா முழுக்க அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல டவர் கிடைக்கல, நடந்து வந்து எங்கேயோ தான் பேசுகிறாரு, நீங்கள் அனுப்பின மெசேஜ்லாம் போய் சேரலைன்னா எல்லாத்தையுமே நம்புகிறாங்க கங்கா. வெரி குட் கங்கா அப்படின்ட்டு இருந்துச்சு நம்ம கங்கா பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஸோ இதுக்கடையில் தான் சிந்துவை கூப்பிட்டு வச்சு இந்த ராதா என்ன பண்ணுறாங்க, மேலே இருக்க ரேக்கில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு கூப்பிட்றாங்க. உடனே இவங்க கிளம்பி மேலே போய் அவங்க இந்த பொண்ணு ஏறும்போது ஏதோ பீங்கான் ஒரு தட்டி விட்டுறாங்க. பீங்கானா என்னன்னு தெரியல, தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டுனா வந்து அதோட காஸ்ட் தெரியுமா, அதெல்லாம் நீ வாழ்க்கையிலே பார்த்துருப்பியான்னு பேச இந்த சமயத்தில் முத்துமலர் அவமானம் தாங்காமல் தான் பிள்ளைய அரைஞ்சி வந்திருக்க இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டியா அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஓசியில் தங்கிக்கிட்டு இதை கூட செய்கிற அப்படின்னு வேறு அவங்க பேசினாங்க வேறு. ஸோ அந்த பொண்ணை அழுதுகிட்டே போக காவேரி போய் சிந்துக்கிட்ட ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கொடுத்த பங்கை வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு அந்த இதுதான் சாக்குங்கிற மாதிரி அவங்க பேசும்பொழுதே வந்து அவங்க எனக்கு உங்களை கஷ்டப்படுதுன்னு எந்த காரணமும் இல்லை, எங்கள் அப்பா வாங்கிட்டு போன கடன் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு, கட்ட முடியல எங்களால், என் கல்யாணமும் நின்று போயிடுச்சு, அதனால தான் நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க பக்கம் நியாயத்தை சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க, கிருஷ்ணா மேலே பலி போட போகிறாங்க, நர்மதா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப அபாண்டமான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி அபாண்டமான ஏதாச்சும் கருத்துக்களும் சம்மந்தமில்லாத விஷயங்களுமா நடந்துகிட்டு இருந்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ குமரனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணத்தை காணாங்கிற மாதிரி தேடுற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போகுது. இப்படியே இந்த கதை போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கே வந்து உண்மையிலே புரியல எதனால இப்படி போகுது அப்படின்ட்டு. நம்ம ஒவ்வொரு நாளுமே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், எதனால அந்த கதை இப்படி போகுது அப்படின்னு. ஏன்னா ஒரு கிளாரிட்டி நமக்கும் இல்லை, எடுக்கிறவங்களுக்குமே இருக்க மாதிரி தெரியல, எந்த நோக்கி இந்த கதை பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ யாருக்காக நம்ம அனுதாபப்படணும், யார் பக்கத்தில் தான் நியாயத்தை யோசிக்கணும். ஒரு கதையில் வந்து நீங்கள் யார் கூட ட்ராவல் ஆக போகிறீங்கிறத எழுதும் போதே யோசிப்பாங்கல்ல. அப்படி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை யார் கூட நம்ம ட்ராவல் ஆக போகிறோம், வெறுமனே எட்டி நின்று பார்க்க தான் போகிறோம்னா யாருக்கு பரிதாபப்பட போகிறோம், யார்கிட்ட கோவப்பட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.